வாழ்க்கையில் நான் அனுமதித்த ஒவ்வொரு வலி வேதனைகளும், ஒவ்வொரு உபத்திரவங்களும் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை உருவாக்குவதற்காய். இந்த உருவாக்குதல் தான் உன்னை என் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. நீ உபத்திரப்பட்டது நல்லது. அதனால் என் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. உபத்திரத்துக்கு முன்பு நீ எப்படி இருந்தாய்? இந்த உபத்திரவ காலகட்டத்தில் என் சமூகத்தில் எந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். பரலோகம் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. ஆனால் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறேன். அதிகப்படியான உபவாசங்களும் அதிகப்படியான ஜபங்களும் என் சமூகத்தில் வரவேற்கப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் என் வேதத்தை கேளாதபடி செவியை சாய்க்கிற ஜபம் அருவருப்பாக இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள். என் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அதன் மூலம் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அதனால் நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய். நீ எதிர்பார்க்கிற அதிசயங்களும் சுகங்களும் விடுதலைகளும் உனக்கு அந்த சத்தியத்தின் மூலம் நான் வழியை உண்டாக்கியிருக்கிறேன். நானே வழி சத்தியம் ஜீவன் என்று நீ வாசிக்கவில்லையோ? உன் கொம்புகளை நான் உயர்த்துகிறேன். உன் சத்துக்களை குறித்த துர்ச்செய்திகளை கேள்விப்படுவாய். உனக்காக வெட்டப்பட்ட படுகொழியில் வெட்டிட்டுள்ள நான் தள்ளுகிற கர்த்தர். நீர்க்கால்களோடு நடப்பட்ட கன்றை போல் நீ காணப்பட்டு தன் காலத்தில் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் நீ காணப்படுவாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ கனி கொடுப்பாய். உன் வலை இன்று காலியாக இருக்கிறது. ஆனால் சீக்கிரத்தில் அது நிரம்பி வழியும். உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். உன் கரத்தை திடப்படுத்துவேன். உன் பொருத்தனைகளை சேர்த்து உன் காணிக்கைகளை நான் அங்கீகரிப்பேன். அதிகாலையில் நீ என்னை நோக்கி கூப்பிட்டு நான் அறிந்திருக்கிறேன். இரவிலும் சொப்பனத்தில் உனக்கு இடைப்படுகிறேன். உன் சம்பாத்தியத்தை மறுபடியும் நான் புதுப்பிக்கின்றேன். எல்லாம் முடிந்தது, முதுமை வந்தது என்று நினையாதே. என் பலவீனம் என் சம்பாதியத்தை எடுத்து போட்டது நினையாதே. என் முதுமை என் சம்பாதியத்தை எடுத்து போட்டு நினையாதே. என்றென்றைக்கு நீ பூமியில் இருக்கிற வரை நீ கனி தந்து புஷ்டியுள்ளவனாய் நீ இருக்கும்படியாய் என்னுடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறேன். என் வார்த்தை மூலம் விடுதலை பெறுகிறாய். இது ஏழை பணக்காரர்களுக்கு, பலன்வான்களுக்கு, பலவீனர்களுக்கு என்று பாகுபாடு இல்லாமல் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர் நான். ஆகையால் என் வார்த்தையின் மூலம் நீ பிழைப்பாய். என் வார்த்தையின் மூலம் நீ போஷிக்கப்படுவாய். என் வார்த்தை மூலம் உன் சம்பாத்தியமும் பெருகும். அதே சமயத்தில் என் சமூகத்தில் அது வந்து சேரவும் செய்யும்படியாக கிருபையும் நான் செய்வேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.